உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். மீண்டும் நெஞ்சு பொறுக்குதலே நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவதில் மகிழ்ச்சி. வாரந்தோறும் ஒரு சமூக கருத்தினை எடுத்துக்கொண்டு நாம் விவாதித்து கொண்டு இருக்கின்றோம். அந்த வகையிலும் கூட இப்பொழுது கல்லூரிகளில் அட்மிஷன் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மாணவர்கள் முன்பு நிற்கின்றது ஒரே ஒரு கேள்விதான். நாம் விரும்புகின்ற பாடத்தை தேர்வு செய்வதா, அல்லது நண்பர்கள் சொல்லுகின்ற அந்த கல்வியை தேர்வு செய்வதா, பெற்றோர்கள் சொல்வதை தேர்வு செய்வதா என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. என்ன பார்த்திங்கன்னா, அவன் என்ன கோர்ஸ் படிக்கிறது, எதில் வேலை வாய்ப்பு இருக்கிறது என்பது ரொம்ப முக்கியத்துவம். பெற்றோர்களை பொறுத்தவரை மகன் நன்றாக இருக்க வேண்டும், எதிர்காலத்தில் ஒரு வேலை வாய்ப்பு அமைய வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஒரு கல்வியை தேர்வு செய்கிறார்கள். அவர்கள் தேர்வு செய்கின்ற கல்வி படிப்பதற்கு மிக கடினமாக இருந்தால் மாணவனே தேர்வு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை, என்னால் அது படிக்க முடியவில்லை என்று சொல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. மாணவர்களுடைய நண்பர்கள் எல்லாமே சேர்ந்து இல்லை இது படித்தா நம்ம ஈஸியாக பாஸ் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்கிறது. ஆகவே இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு தடுமாற்றமான ஒரு சூழ்நிலை, எந்த கல்வியை தேர்ந்தெடுப்பது என்பது. ஆகவே இன்றைக்கு மாணவர்கள் தாங்கள் விருப்பப்படி கல்வியை தேர்ந்தெடுக்கிறார்களா அல்லது பெற்றோர்கள் சொல்கின்ற அந்த கல்வியை தேர்ந்தெடுக்கிறார்களா என்பதை குறித்து தான் நாம் விவாதிக்க இருக்கின்றோம். இந்நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கின்றேன். சென்னை மாநகராட்சி பள்ளியினுடைய ஓய்வு பெற்ற ஆசிரியர் திரு ராஜமோகன் அவர்கள் இருக்கின்றார். ஸ்மார்ட் லீடர் ஐஏஎஸ் பயிற்சி அகாடமியினுடைய நிறுவனர் சிவராஜவேல் அவர்கள் இருக்கின்றார். பட்டிமன்ற பேச்சாளர், எழுத்தாளர், சென்னையில் இருக்கக்கூடிய மகளிர் கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவர் திருமதி விமலா அண்ணாதுரை அவர்கள். மிகச்சிறந்த எழுத்தாளர் பேராசிரியர் கிருஷ்ணகுமார் அவர்கள் வந்திருக்கின்றார். குழந்தைகளுக்காக ஒரு கல்வி இயக்கத்தை வைத்து குறிப்பாக மாணவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய குழந்தைகளை கொண்டாடுவோம் கல்வி இயக்கத்தினுடைய நிறுவனர் தமிழாசன் அவர்கள் வந்திருக்கின்றார். இந்த தலைப்பை குறித்த ஒரு ஆவணப்படம் இருக்கிறது. அந்த ஆவணப்படத்தை பார்த்துவிட்டு நாம் விவாதத்தை தொடர்வோம். மேற்குலக நாடுகளில் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கான கல்வி செலவை 12th கிரேட் என்று சொல்லப்படும் கல்வி வரை செலவழிக்க வேண்டிய தேவையில்லை. ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையில் அவர்களது 21 வயது வரைக்கும் அல்லது முதுநிலை படிப்பு வரைக்குமான கல்வி செலவை தாங்களே செலவிடும் சூழல் இருப்பதால் தங்கள் பொருளாதார வசதிக்கேற்ப, கடன் வாங்கும் வசதிக்கேற்ப தங்கள் பிள்ளைகளின் கல்வி சூழலை தேர்வு செய்கிறார்கள் பெற்றோர்கள். இது யார் தவறு? பொருளாதாரத்தை பொறுத்துத்தான் கல்வி என்று அமைகிற போது முயற்சி உடைய பெற்றோர்கள் அதற்காக அலைகிறார்கள். பலர் முடிந்தது அவ்வளவுதான் என்று ஓரிடத்தில் அமர்ந்து விடுகிறார்கள். பெற்றோர்கள் தேர்வு செய்வதன் அடிப்படை பின்னணி இதுதான் என்பது பலரின் கருத்து. படித்து முடித்ததும் வேலை, கை நிறைய சம்பளம், இதுதான் தலைசிறந்த கல்வி என்ற பெற்றோரின் மனநிலை பல வேளைகளில் புறக்கணிக்கப்படுகிறது. மாணவர்கள் தங்களிடம் அதிகம் பேர் பரிந்துரைத்த படிப்புகளையும் தங்களை ஊக்குவிக்கும் என்று நம்புகிற கல்வியையுமே நாடி போகிறார்கள். தன்னை சுற்றி உள்ள தனி சுற்றுச்சூழல்களை பொறுத்தும் தான் நினைத்து வைத்திருக்கிற கல்வியையும் கற்க விரும்புகிறார்கள். தனது வருமானம், உடல் நலம், வசதிகள், மகிழ்ச்சிகள், சுதந்திரம் ஆகியவற்றை தான் விரும்பும் ஒரு கல்வி கொடுக்குமென உறுதியாக நம்புகிற போது அதனை நோக்கியே மாணவர்கள் தங்கள் தேர்வை உறுதி செய்கிறார்கள். தனது எதிர்கால தேவையை அது வளப்படுத்தும் என்றும் நினைக்கிறார்கள். அதுதான் நல்லதும் கூட. பெற்றோர்களின் நிலை அறிந்து அதற்கேற்ற கல்வியை பெற பல பிள்ளைகளும், பிள்ளைகளின் நிலை உயர தன் தகுதிக்கு மீறிய செலவு செய்து கல்வியை தர பல பெற்றோர்களும் நல்லது என்ற பெயரில் தேர்வு செய்யும் கல்வியால், விட்டு கொடுத்து நடக்கும் போட்டியால் நல்லது நடந்தால் மகிழப் போவது நம்மை தவிர வேறு யாராக இருக்க முடியும்? இந்த உயர்கல்வியை தேர்வு செய்கின்ற போது யார் தேர்வு செய்யணும்? பெற்றோர்கள் செய்வது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? உயர்கல்வியை தேர்வு செய்யும் பொழுது பெற்றோர்களே பெரும்பான்மையான ஒரு முடிவெடுக்கக்கூடிய நிலை தான் இருக்குது. அது மிகுந்த வரவேற்புக்குரியது, நல்லதும் கூட. ஏன் அப்படின்னா, இப்போது அந்த 20 வயசு 21 வயசு இல்லை இளநிலை கல்வி, முதுநிலை கல்வி எந்த நிலையாக இருந்தனாலும் அது வரைக்கும் செலவழித்து பாதுகாத்து பண்ண வேண்டியது பெற்றோர்களுடைய ஒரு கடமையாக இருக்குது.
இப்போ பெற்றோர்கள் பணமே செலவழிக்கலை அப்படின்னாக்கா அப்போ ஓரளவுக்கு விட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பெற்றோர்களே வந்து ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் ஒரு சாதாரண இளநிலை வணிகவியல் பாடம்னாலே ஒரு வருஷத்துக்கு 30,000 ரூபாய் செலவழிக்கணும். நீங்கள் வந்து உங்களுடைய மகனுடைய இல்லை மகளுடைய அவங்க விருப்ப பாடத்தை தேர்வு செய்ய சொல்லுவீங்களா? இல்லை நீங்கள் சொல்கிறதா? அதுதான் நானும் சொல்லிட்டு வரேன். பெற்றோர்கள் தேர்வு செய்யும் பொழுது பல நிலைகள்லையும் அவங்க யோசித்து அதை தேர்வு செய்கிறாங்க. அவங்க வெறும்னாக்க வந்து அடுத்த 5 வருஷத்துக்கு என்ன வாய்ப்பு அப்படின்றத பார்க்கறத விட மகன் அல்லது மகளை விட பெற்றோர்கள் அதிகமாக வந்து அனுபவம் இருக்கிறதுனால அவங்க பல இடத்துல கேள்விப்பட்டும் பல இடத்துல வந்து தகவல்களை சேகரம் பண்ணியும் அவங்களும் வந்து பல விஷயங்களை கொடுத்து இதை எடுத்தாக்க நல்லதாக இருக்கும், லைஃபுக்கு இதில் ஸ்கோப் இருக்கும், இதனால கேரியர் டெவலப்மெண்ட்டு அதிகமாக இருக்கும் அப்படின்றதுனால அவங்க தேர்வு செய்யறது நல்லது அப்படின்னு என் கருத்து. பெற்றோர்களின் வழிகாட்டுதலின்படி கல்வியை தேர்ந்தெடுத்தால் பெற்றவர்களுக்கும் தங்களுடைய வளர்ப்பில் ஒரு ஆத்மார்த்தமான திருப்தி ஏற்படும், பிள்ளைகளுக்கும் தாங்கள் சிறந்த பாதுகாப்பில் இருக்கிறோம் என்ற எண்ணம் ஏற்படும். ஆகவே பெற்றோர்கள் தேர்ந்தெடுப்பதே சிறந்தது. +2 முடிக்கிற ஒரு ஸ்டேஜில் அந்த 15-16 வயசில் இட்ஸ் a வெரி இம்ப்ரெஷனபிள் ஏஜ். பியர் ப்ரெஷர், கூட படித்தவங்க அவங்க என்ன எடுக்கிறாங்க, அதாவது இணைபிரியா நண்பர்கள்னு சில பேர் இருப்பாங்க. பாரு அவன் வந்து இந்த கோர்ஸ் எடுத்திருக்கான், இவன் வந்து இந்த கோர்ஸ் எடுத்திருக்கான், அவனுடைய செட்டாக நம்மளும் அதே கோர்ஸ் எடுப்போமே அப்படின்னு ஒரு இம்ப்ரெஷனபிள் ஏஜ் அந்த +16. அந்த ஸ்டேஜில் நிச்சயமாக பேரண்டல் கைடன்ஸ் இஸ் அ மஸ்ட் என்பது எனது தாழ்மையான கருத்து. இது ஒன்றும் இல்லை சார், இது ஒரு சயின்ஸ் படியாகவே பார்க்கலாம் சார். அதாவது சைக்காலஜியில் வந்து பெரிய ஆராய்ச்சியாளர்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா குழந்தை பருவம், குமரப்பருவம், இளமை பருவம், முதுமை பருவம் சொல்கிறாங்க. அந்த குழந்தை பருவத்தில் கல்வியை எப்படி சொல்லி தராங்கன்னா செயல்வழி கட்டுறது தான் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க வந்து அந்த குமரப்பருவம் வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க குமரப்பருவம் வந்து அடையும் போது நம்ம நாட்டுடைய சட்டமே என்ன சொல்லுதுன்னா ஒரு 15 வயது அடைந்த அவங்க ஒருத்தவங்க வந்து அவங்களுக்கு வந்து வாக்கு உரிமை தராங்க. இந்தியன் சிட்டிசன்ஷிப்காக அவங்களுக்கு வந்து ஒரு வாக்குப்புற ஒரு சுதந்திரம் தராங்க, யாரை வேணால் அவங்க தேர்ந்தெடுக்கலாம். அதுக்கான அதுக்கப்புறம் அவங்களுக்கு பேச்சுரிமை, எழுத்துரிமை, சுதந்திரம் எல்லாமே தேவைப்படுது. இது வந்து நம்ம நாட்டினுடைய சட்டம் செய்யுது. பட் ஆனால் இது வந்து குடும்பத்தில் நம்ம அப்பா அம்மா கூட இருக்கவங்க இதை நமக்கு வழங்குறாங்களான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக எந்த குடும்பத்திலுமே கிடையாது சார். ஒருத்தர் வந்து சுதந்திரமாக +2க்கு அப்புறம் நான் வந்து ஒரு அரசியல்வாதியாக வரணும், நான் ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிறேன் அப்படின்னா இங்கே இருக்க எந்த அப்பா அம்மாவும் ஒத்துக்க மாட்டாங்க. ஒரு பொண்ணு வந்து நான் ஒரு வழக்கறிஞர் ஆகணும், மிகப்பெரிய வழக்கறிஞர் ஆகணும் ஆசைப்படுறேன், நான் போய் லா காலேஜில் சேரேன்னா எந்த அப்பா அம்மாவும் ஒத்துக்க மாட்டாங்க. இன்னொரு பையன் வந்து நான் வந்து ஒரு பத்திரிகை நிபுணராக போகணும் அப்படின்னா அதெல்லாம் வேணாம், நீ போய் தகராறு நடக்கிறதுல மைக்கு பிடிச்சி நிற்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அழகாக ஒரு சினிமா படத்திலே கிளைமேக்ஸில் வரும் சார். ஒரு அப்பா சொல்லுவார், இங்கே வாடா உட்காரு, உனக்கு என்ன வேணும், உனக்கு எல்லாமே நான் பண்ணுறேன், உனக்கு எல்லாமே நான் ஒன்று பார்த்து செஞ்சுட்டு இருக்கேன், நீ ஏன்டா இப்படி இருக்க அப்படின்னோடனே அதான்ப்பா பிரச்சனையே, எனக்கு எல்லாமே நீங்களே பண்ணிடுறீங்கப்பா, எனக்கு என்ன வேணும் நீங்கள் எதுவுமே என்கிட்ட கேட்கறது இல்லைப்பா, எனக்கு என்ன தேவை எல்லாம் நீங்கள் தான்ப்பா முடிவு பண்ணுறீங்க, நான் எங்கே போனாலும் உங்கள் அப்பா சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்கப்பா அப்படின்னும் போது அந்த பையன் கடைசியாக சொல்லுவான், சார் அப்பா இப்போ கூட என் கையை உங்கள் கை உள்ளதான்ப்பா நீங்கள் வச்சுருக்கீங்க, அந்த சுதந்திரமே நீங்கள் எனக்கு இன்னும் கொடுக்கலப்பா அப்படின்னும். இதுதான் சார் இப்போ பெரிய பிரச்சனை நம்ம சமுதாயத்தில். எந்த ஒரு பேரண்ட்ஸ் ஆகுது நம்ம பையன் எதில் ஸ்பெஷலாக இருக்கான், சின்ன வயசுலேருந்து அவங்க பார்த்துட்டு இருக்காங்க, உனக்கு என்னடா தோணுது, உனக்கு என்ன பண்ணுதா, அதுக்குண்டான வழியை அவங்க சொல்லலாம். ஆனால் அவன் போகிறது போகாது அவனோட விருப்பம். ஆனால் நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க, இந்த வழியில் தான் போகணும், ஏன்னா இதுக்கு முன்னாடி போனவங்களாம் வெற்றி அடைஞ்சிட்டான், இந்த வழியில் போனவங்களாம் தோல்வி அடைஞ்சிருக்கான், அதனால நீ இந்த வழி தான் போகணும் போட்டு திணிக்கிறீங்க. அந்த திணிப்பு எல்லாமே ஒரே இடத்துல தான் போகுது. இப்போ எந்த பேரண்ட்ஸ் எல்லாமே 12th முடிச்சு நீ டாக்டர், இன்ஜினியர், ஃபஸ்ட்டு கோலி தான் சார், இதெல்லாம் கிடைக்காத பட்சம் தான் அடுத்த லெவலுக்கு போவாங்க. நீங்கள் எல்லாம் அதே திணிப்பு போகிறதுனால தான் அங்கே வந்து டிமாண்ட் ரைஸ் ஆகுது. டிமாண்ட் ரைஸ் ஆனால் தான் காசு அதிகமாக கேட்குறாங்க. இதனால தான் நிறைய பிரச்சனையும் உண்டாகுது. பசங்களுக்கு என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், எங்கே படிக்கணும் எல்லாமே அவங்களுக்கு நல்லா தெரியும். நெட்டில் பார்த்துக்கிறாங்க, எதில் படித்தா எவ்வளோ பணம் வரும், எப்படி நம்மளால் செயின் பண்ண முடியும்னு அவங்களுக்கு தெரியும். அவன் வந்து டாக்டர் ஆகணும்னு நினச்சிருப்பான், அவனை பிடிச்சி இன்ஜினியர் ஆக்குவேன். இன்ஜினியர் ஆகணும்னு நினைக்கிற பையனை நான் அந்த காலத்தில் இன்ஜினியர் ஆகலப்பா, அதனால நீ வந்து இப்போ படி அப்படின்னா அந்த பையன் படிப்பும் வராது, அரியஸும் வைப்பான், மனசு கஷ்டமும் படும். அதுதான் நடைமுறை. என் தாய் தந்தை படிக்கலை, ஆனால் படிக்காத ஒருத்தவங்க என்னை வந்து இந்த படிப்பு படின்னு சொன்னால் நான் என்னால் எப்படி படிக்க முடியும்? நீங்கள் படித்தீங்க, அதை நீங்கள் உணர்ந்தீங்க, அதனால் உங்களுடைய கருத்தில் உங்கள் பிள்ளைகள் கேட்கலாம். என்னால் என் தாய் சொல்ல பேச்சு என்னால் எப்படி கேட்க முடியும்? என் தாய் மட்டும்தான் என்னை இன்றைக்கி சட்டக்கல்லூரி வரைக்கும் படிக்க வைக்கிறாங்க. அந்த வழிகளை நான் உணர்ந்த பிறகு தான், அந்த படிப்பின் மீது எனக்கு அக்கறை இருந்த பிறகு தான் இந்த படிப்பை நான் முழுமையாக படித்து இறுதி வரையில் நிற்கின்றேன். ஆக்சுவலி அவங்க சொன்னாங்க, நாங்கள் வந்து அவங்க சொல்கிற பேச்சு கேட்டால் தான் அவங்களுக்கு வந்து ஆத்ம திருப்தியாக இருக்குன்ட்டு. ஸோ அவங்க சொல்கிற பேச்சு கேட்டு எங்களுக்கு வராத சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிறத விட எங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்டில் பெரிய ஆள் ஆறுது அவங்களுக்கு ஆத்ம திருப்தியாக இருக்காதா? அண்ட் அவங்க சொன்னாங்க இது வந்து இம்ப்ரெஷனபிள் ஏஜ். ஸோ நாங்கள் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து என் ஃப்ரெண்டும் எடுத்திருக்கான், நான் அதில் படிக்கிறேன்னா அவள் அதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும், எனக்கு ஒரு சப்ஜெக்ட் ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும். நாளைக்கு தெரியலன்னு அவள் சொல்லிக் கொடுப்பா, இவங்க வந்து சொல்லிக் கொடுக்க முடியாதுல்ல. இப்போ இருக்க அவங்க படித்த 90s 80sலாம் நாங்கள் எங்களுக்கு சொல்லித்தர முடியாது. இப்போ எவ்வளவோ இருக்குது, அவளுக்கு என்ன தெரியுமோ அவள் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாள், எனக்கு என்ன தெரியுமோ நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்.
ஸோ நாங்கள் செலக்ட் பண்ணுறது வந்து எங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு தெரிஞ்சு தான் நாங்கள் செலக்ட் பண்ணுறோம். அவங்களுடைய ப்ராக்ரஸை எவ்ரி மந்த்து எவ்ரி டே எவ்ரி இயர் வந்து விட்னஸ் பண்ணுறது அந்த பேரண்ட்ஸ் தான். ஃபீடிங்கிறது வந்துட்டு அந்த பேரண்ட்ஸுடைய க்ளோஸ் அப்சர்வேஷன் இருந்து வர்ற குழந்தை வந்து டெஃபினட்டாக அவங்களுடைய ரிசல்ட் வந்து கண்டிப்பாக நல்லா இருக்கு. இவ்வளோ க்ளோஸ் மானிட்டரிங் பண்ணுற ஒரு பேரண்ட்ஸ் வந்து தன்னோட குழந்தை எந்த ஃபீல்டில் ஷைன் ஆகும் இல்லை எது கொடுத்தா நல்லா இருக்குங்கிற டிசிஷனில் எப்படி ஆப்சன்ஸ் ஆக முடியும்? சுதந்திரம் எல்லாருக்கும் இருக்குது. மாணவர்கள் சுதந்திரத்தை பெரியவங்க வந்து நிச்சயமாக பறிக்க மாட்டாங்க. பெரியவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா பசங்க நல்லா படிக்கணும், நம்மளால் படிக்க முடியாதையும் சேர்த்து நாங்கள் படிக்கணும் தான் ஆசைப்படுறாங்க. அதுக்காக திணிக்கணும்னு திணிக்கிறது அர்த்தம் கிடையாது. அதுக்கு இப்போ இருக்க பசங்க வந்து ரொம்பவே தெளிவாக இருக்காங்க. அவங்களுக்கு என்னென்ன வேணும் என்னென்ன வரும் அப்படின்றது 12th தெரிஞ்சுது. ஸ்கூலில் அவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் வைக்கிறாங்க, அவங்களோட திறமையை வெளிப்படுத்துகிறாங்க. இதனால் அவங்களுக்கு வந்து என்ன தேவைன்னு முதல்லே தெரிஞ்சிருது. இப்போ வந்து அவன் வந்து மீடியாவில் ரொம்ப ஆசையாக இருக்கான். அனிமேஷன், ஃபாரன்சிக் சயின்ஸு இதெல்லாம் அவனுக்கு ஆசையாக இருந்ததுன்னா போய் சொன்னால் என்னடா அது அதெல்லாம் டேஞ்சரஸ் வேணாம் அப்படின்னு சொல்லிடுறது. இப்போ இந்தியாவில் ஃபாரன்சிக் சயின்ஸ் இம்ப்ரூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரீசனே அதுதான். போய் இதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் அதில் போய் புதுமை படைப்பேன் அப்படின்னு போனால் தான் அவனால் அதில் இம்ப்ரூவ் பண்ண முடியும், நம்ம டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகும். இப்போது அதெல்லாம் டேஞ்சரஸ்டா வேணாண்டா, போ இன்ஜினியரிங் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எடு, டாக்டராகு இன்ஜினியராகு சிஏ படி, இப்படி ப்ரொஃபஷனல் கோர்ஸ்லேயே போனால் எப்படி வந்து நம்ம நாடு வந்து தேசம் வந்து முன்னேற்றம் காணும்னு எனக்கு தெரியல. எவன் பார்க்கறது? அதாவது பசங்களை எப்படி பார்க்குறாங்கனாக்கா முதலீடு போடுற ஒரு பொருளாக தான் பார்க்குறாங்களே தவிர வேற எப்படி பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியல. இவ்வளோ போட்டாக்கா எனக்கு இவ்வளோ திருப்பி கொடுப்பான், நான் இவனுக்காக நான் ஒரு 50,000 இல்லைன்னா 60,000 வருஷத்துக்கு நான் 1,00,000 ரூபா அவன் மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னாக்கா அவன் வந்து படிப்பை முடிச்சுட்டு எனக்கு வந்து அதை டபுளாக கொடுப்பான், 3 மடங்கு அதிகமாக கொடுப்பான் அப்படிங்கிறத ஒரே நினப்பா வச்சு தான் வந்து முதலீட்டு பண்ணி தான் பிசினஸ் பண்ற மாதிரி சொல்லிருக்கீங்க. நீங்க நல்லா இருக்கணும்னு நாங்க எங்க சொத்தெல்லாம் வித்து உங்களை படிக்க வச்சா அதை முதலீடுன்னு எப்படி நீங்க சொல்லுவீங்க? மாணவர்கள் தேர்வு செய்கின்ற போது ஏற்படக்கூடிய தவறுகள் என்ன? சில சமயத்தில் தன்னுடைய இன்டெலிஜென்ஸையே கூட அவனுக்கு கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு ஃப்ரெண்டு சொல்கிறத கேட்குற ஒரு அந்த பண்பு கூட அவங்ககிட்ட அது மிஸ்லீடிங் தான். கோர்ஸ் செலக்ட் பண்ணும்போது என் ஃப்ரெண்டு இன்ஜினியரிங் எடுத்துட்டான், அவன் பிஎல் எடுத்துட்டான், நான் ஏன் பிஏ எடுக்கணும்? இதுதான் எங்களுடைய மென்டாலிட்டி. நானும் அந்த மாதிரி நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் அந்த மாதிரி கோர்ஸ் சொன்னேன். எங்கள் அப்பா போய் நான் அடம் பிடிப்பேன், எனக்கு இதுதான் எடுத்து தரணும் நீங்கள் அப்படின்னு. ஆனால் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் அப்பா என்ன பண்ணுவாங்க, யோசிப்பாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்பாங்க. நான் என்ன வெறும் நெட்டில் சர்ச் பண்ணுறேன், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்குறேன், மீடியாவில் பார்க்குறேன், அவ்வளோ. இது 3 தான் நான் பேஸ் பண்ணி எடுக்கிறது. ஆனால் அவங்க வந்து எல்லாமே பார்க்குறாங்க. எந்த பெற்றோரும் வழி காமிக்கிறாங்க, ஆனால் அந்த வழி நல்ல வழியாக தான் இருக்கும், தவறான வழி காமிக்க மாட்டாங்க. ஒரு 4-5 ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இன்ஜினியரிங் இது படித்தா எப்படி போகலாம், இது படித்தா எப்படி போகலாம், அதை சொல்லிவிட்டு அதுலேருந்து ஒன்று சூஸ் பண்ண சொல்லுங்கள். இதை தான் படித்தாலும் ஒரே ஆப்ஷன் நின்று அதை மட்டுமே எடுத்து படிக்க சொல்லாதீங்க. அவங்க சொல்கிறாங்க நான் எங்களுக்கு தெரியும் நாங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணுறது தான் அவங்க ஃப்யூச்சருக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. இவங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக இவங்க எவ்வளோ மணி நேரம் பசங்களோட இருக்கிறாங்க, காலையில் போகிறாங்க நைட்டு பார்க்குறாங்க, அவ்வளோதான். நாள் ஃபுல்லாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவங்களோட ஒரு டீச்சரை கேளுங்க, அந்த பையன் எந்த விஷயத்தில் சைன் பண்ணான். அதே டீச்சர் கூட ஒரு பையனுக்கு மேக்ஸ் நல்லா வருதுன்னா அவன் சிஏல பெருசாக சைன் பண்ணுவான்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவன் அப்படியே படித்து அதை எழுதுறானே தவிர அந்த மாதிரி எழுதுகிற பசங்களால் சிஏ கூட பண்ண முடியுமான்றது சொல்ல முடியாது. ஸோ இவங்க எப்படி அதை கரெக்டாக சொல்ல முடியும்? அவர் சொன்னது கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். 15 வயசு 16 வயசில் எப்படி டிசைட் பண்ணுறேன்னு. இது வந்து நானாக சொன்னதில்லை, என் நண்பர் வந்து அப்படியே வாக்கில் சொல்லிட்டாரு. பாகிஸ்தானில் 17 வயசு கொண்ட ஒரு பெண்மணி நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க கல்விக்காக. ஏன் நம்ம பிள்ளைங்க வாங்க மாட்டான்னு உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? உங்களை நான் குறை சொல்லலை. உங்களுக்கு பசங்க மேலே ஒரு காதல் இருக்குது, ஒரு அஃபெக்ஷன் இருக்குது, ஒரு அன்பு இருக்குது. அதை எப்படி வெளிப்படுத்தணும்னா நம்பிக்கை மூலயமா. உங்கள் பசங்களை நீங்கள் நம்புங்க. ஒரு பழமொழியே என்ன சொல்லுதுன்னா, அப்பா 8 அடி பாஞ்சா புள்ள 16 அடி படுவான். நீங்கள் பாயவே விட மாட்டீங்க. நான் 8 தான் பாஞ்சேன், நீ 9 பாயின்றீங்க. அது எந்த வயதில் கரெக்டாக இருக்கும்? பெற்றோர்கள் தேர்வு செய்யக்கூடிய அந்த சப்ஜெக்டை நீங்கள் படிக்கின்ற போது என்ன மாதிரியான சிக்கல்கள் வருதுன்னு சொல்ல முடியுமா? பெற்றோர்கள் வந்து தன்னுடைய பிள்ளைகள் வந்து இப்படி படிக்கணும் அப்படிங்கிறத ஆசைப்படலாம், ஆனால் விருப்பத்தை வந்து அவங்க மாணவர்கள்ட்ட தான் விடணும். இன்றைக்கி வந்து இப்போ பெற்றோர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்கள சார்ந்து இருக்கக்கூடிய பெற்றோர்கள் வந்து அவங்களுடைய பையனை வந்து டீச்சராகவோ அல்லது டாக்டராகவோ படிக்க வைக்கிறாங்கன்னு சொன்னால் தன்னுடைய பையனும் இதே மாதிரி தான் ஒரு இதை வந்து கோர்ஸை வந்து படிக்கணும் அப்படிங்கிறத வந்து திணிக்க தான் செய்கிறாங்க இன்றைக்கி பெற்றோர்கள். அதனால் மாணவர்கள்ட்ட தான் வந்து அவங்களுடைய முடிவை வந்து விடணும் அப்படிங்கிறது தான் சரியான விஷயம். 84 நாடு போயிருக்காங்க. என்னுடைய தகப்பனார் அவருக்கு எவ்வளோ பெரிய இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க, எக்ஸ் சர்வீஸ் மேன் வேறு நேவியில். அப்படி இருந்த தகப்பனார் என்ன கேட்டாங்க, நீ என்ன படிக்க விரும்புகிறேன்னு கேட்டாங்க. நான் என்ன படிக்க விரும்புகிறேன்னு என்னுடைய தகப்பன்கிட்ட சொன்னேன். இன்றைக்கி பிஇ முடிச்சிருக்கிறேன், என்ன எம்பிஏ முடிச்சிருக்கிறேன். அப்போ இந்த அளவுக்கு நான் வளர்ந்து இருக்கிறேன்னு சொன்னால் அதுக்கு காரணம் என்னுடைய டிசிஷன் என்னை எடுக்க விட்டதின் காரணமாகத்தான்.